வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 6th லெசன் விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் இந்த லெசனை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சில வெஜிடபிள்ஸ் எப்படி ஃபாரின் நாட்டிலேருந்து வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பா, அம்மா, அண்ணன் பேர் மணி, தங்கச்சி பேர் செல்வி. ஸோ இவங்க எல்லாமே விழுப்புரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் நைட்டு அம்மா உருளைக்கிழங்கு சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ மணிக்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு அப்புறமா வெண்டைக்காய் பொட்டேட்டோவும் லேடிஸ் ஃபிங்கரும் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அன்றைக்கி நைட்டு மணி இன்றைக்கி எனக்கு பொட்டேட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் எதுக்கு, என்னாச்சு, ஏன் பொட்டேட்டோ வேண்டான்னு சொல்கிற, உனக்கு தான் பிடிக்கும்லன்னு கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறான், இல்லை ஸ்கூலில் எங்கள் மேம் சொன்னாங்க உருளைக்கிழங்கு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்ததா, வேறு ஊர்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு இங்கே வளர்க்கப்படுறது. ஸோ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வர வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம நாட்டிலையே விளையிற வெஜிடபிள் தான் சாப்பிட்ணுன்னு மேம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ செல்வி தங்கச்சி சொல்கிறா, இல்லை இது வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது கிடையாது, நம்ம பக்கத்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ மணி அப்பா கிட்டே போய் சொல்கிறான், பாருங்கப்பா இவ சின்ன பொண்ணு, நான் சொல்கிறத புரிய இன்னும் அவளுக்கு வயசு பத்தலை அப்படின்ற மாதிரி மணி சொல்கிறான். அதுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, அப்போ நீ இனிமேல் பாப்கார்ன் கூட சாப்பிடக்கூடாது, தக்காளியும் வேறு ஊர்லேருந்து வந்தது தான், அப்போ நீ தக்காளியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அண்ட் எப்போவுமே பைனாப்பிள் ஜூஸ், அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிப்பல்ல, ஸோ இனிமேல் அது கூட குடிக்க முடியாது, பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு அம்மா மணிக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ அப்போ மணி திருப்பி அம்மாட்ட கேட்குறான், ஏன் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கேட்குறதுக்கு அம்மா நீ தானே ஃபாரின் வெஜிடபிள்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், ஸோ இது எல்லாமுமே வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் அப்படின்னு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்ததாக செல்விக்கு உடனே டவுட் வந்துருச்சு, இதெல்லாம் எப்படிம்மா இங்கே வந்துச்சு இந்தியாவுக்கு, ஏரோப்ளேன் மூலமாக யாராவது அனுப்பி வச்சாங்களா அப்படின்ட்டுன்னு செல்வி அப்பா அம்மாட்ட கேட்குறா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சில வியாபாரிங்க நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க கூடயே கொண்டு வந்த வெஜிடபிள்ஸ் தான் இது இப்போ நடந்தது கிடையாது, இண்டிபெண்டன்ஸ்க்கெலாம் முன்னாடி பழைய காலத்தில் நடந்தது அப்படின்ட்டுன்னு அப்பா டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மணி கேட்குறான், எதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அவங்க கூட கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சும்மா கிண்டலாக கேட்குறான். ஸோ அப்பா அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இல்லை அந்த காலத்தில் சில வணிகர்கள் ஸ்பைசஸ் தேடி வந்தாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர், மிளகு இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப வாசனை மிக்க ஒரு ஸ்பைசஸ், உணவில் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ, மருத்துவ குணம் உள்ள ஒரு ஸ்பைஸ். ஸோ அது எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு மக்கள் தேடிட்டு படகு மூலமாக வந்திருக்காங்க, கப்பல் மூலமாக வந்திருக்காங்க. அப்போ அவங்க கூட வரும்போதே சில வெஜிடபிள்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து வாஸ்கோட காமா அப்படின்ற ஒருத்தர் கப்பல் மூலமாக சவாரி செஞ்சு கேரளாவை அடைகிறாரு. ஸோ அங்கே கோழிக்கோடு அப்படின்ற ஒரு ஊரில் அவர் இறங்கின உடனே அங்கே நம்ம மக்கள் நிறையா ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்து அங்கே மிளகை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறார். ஸோ அவங்க அங்கேருந்து வரும்போது சமைச்சு கொண்டு வர சில உணவு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்த உணவுகளில் ஒன்று தான் பொட்டேட்டோ. ஸோ அதை நம்ம நாட்டுக்கு அதுக்கப்புறமா அதை செடி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு பொட்டேட்டோ நம்ம ஊரில் அப்படின்ட்டுன்னு அப்பா சொல்கிறார். ஸோ அப்போ செல்வி என்ன பண்ணுறா, அந்த குழம்புலேருந்து ஒரு பெரிய பச்சை மிளகாவை எடுக்கிறா. ஸோ அப்போது அம்மா க்ரீன் சில்லியும் நம்மளோடது கிடையாது, அது சவுத் அமெரிக்காவில் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு விஷயம். ஸோ இப்போ பச்சை மிளகாய் எப்படி க்ரீன் சில்லி எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் பிளாக் பெப்பரை வாஸ்கோ காமா தேடி வந்த மாதிரி தான் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அப்படின்னு ஒருத்தர் பை சான்ஸாக கடலில் போயிட்டே இருந்திருக்காரு. அப்போது ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் சவுத் அமெரிக்கா. அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வெஜிடபிள் தான் க்ரீன் சில்லி. அந்த க்ரீன் சில்லி அவர் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு கோவாவுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு க்ரீன் சில்லி. அதுக்கப்புறமா டெய்லி எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவுலையும் க்ரீன் சில்லியை சேர்த்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் இந்த க்ரீன் சில்லியை நம்ம உணவில் இப்படி டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் நம்ம காலங்காலமாக மிளகை தான் காரத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சில்லி வந்த அப்புறம் மிளகுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே பச்சை மிளகாய் எடுத்து கடிக்கிறாங்க. ஸோ இது ஹாட் அண்ட் ஸ்பைசி காரமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசனில் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங். இதே மாதிரி டெய்லி லெசன்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.